மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026க்கான எம்எல்ஏவுடன் நேர்காணல் திமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கு. நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு யாரை நிப்பாட்டலாம் அப்படிங்கிறதுக்கு நேர்காணலாம். இது ஒரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடியில் யார் யாரெல்லாம் விடுவாங்கன்னு தெரியும். திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலையும் இவங்களுக்கு ஆஸ்தானமான ஆளெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள தான் நிப்பாட்டுவாங்க, வேறு யாரும் புதுசாலாம் நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணதுக்கு 15,000 20,000 வாங்குறாங்க. அதில் நல்லா வருமானத்தை ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன சொல்லுது, நெல்லைக்கும் தூத்துக்குடிக்கும் ஆள் எடுக்கும் நேர்காணலுங்கிறது இதெல்லாம் பொய். இதெல்லாம் யாரும் நம்புகிற மாதிரி இருக்காங்க. சம்பாதிக்கிறதுல இது ஒரு வகை. பட் எனிவே பார்க்கலாம். இவங்களோட திருநெல்வேலி தொகுதிக்கும் தூத்துக்குடிக்கும் ஏதாவது புது முகத்தை நேர்காணலில் கண்டுபிடிக்காங்களான்னு பார்ப்போம். எங்கே புது முகத்தை கண்டுபிடிப்பாங்க? அந்த அம்மா கூடயே இருக்குது, எம்பி கனிமொழி கூட. எப்படி புது முகத்தை எடுப்பாங்க தூத்துக்குடியில்? என்ன நடந்துச்சு?